வணக்கம், இது ரித்து கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த மாதிரி கீழே விழுந்து உடஞ்ச கண்ணாடி துண்டுகளை எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணுறது, அதுக்கான 3 மெத்தட் நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். இந்த மாதிரி பெரிய பெரிய கண்ணாடி துண்டாக இருந்ததுன்னா நம்ம கையிலேயே பொறுக்கி எடுத்துடலாம். ஆனால் பொறுக்கும்போது பார்த்து சூத்தனமாக எடுக்கணும், இல்லைன்னா கையை குத்தி கிழிச்சிடும். ஆனால் சின்ன சின்ன கண்ணாடி துண்டுகள் எல்லாம் இருக்கிறது எப்படி எடுக்கிறதுன்னு நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். அந்த காலத்துலையெல்லாம் கண்ணாடி துண்டு எடுக்கிறதுக்கு நம்ம வீட்டில் சாணி இருந்ததுன்னா அதை எடுத்து ஒத்தி எடுத்துருவோம். ஆனால் இப்போது மாடு மில்லை அது போடுற சாணியும் இல்லாமல் போயிடுச்சு. இந்த மாதிரி சின்ன கண்ணாடி துண்டாக இருந்ததுன்னா நம்ம முதல்ல என்ன பண்ணுவோம், சீமர் வச்சு கூட்டி எடுத்துருவோம். ஆனால் சீமர் வச்சு கூட்டி எடுத்தாலுமே அதில் கொஞ்சம் சின்ன சின்ன கண்ணாடி துண்டுகள் வந்து ஓரத்தில் இருக்கும், அந்த சீமர்லேயே வராமல் இருக்கும். அப்படி இருக்கும்போது அதை எப்படி எடுக்கிறதுன்னு அதுக்கான மெத்தட் எதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி கண்ணாடி பொருட்கள் கீழே விழுந்து உடஞ்சிருச்சுன்னா உங்கள் வீட்டில் ப்ரெட் இருந்ததுன்னா அதை எடுத்துக்கோங்க. ப்ரெட்டை லேசாக தண்ணியில் ஸ்ப்ரே பண்ணி நனைச்சிக்குங்க. ஏன்னா ஸ்ப்ரே பண்ணாமல் நீங்கள் அந்த ப்ரெட்டை அப்படியே வச்சு எடுத்திங்கன்னா அதில் வந்து கண்ணாடி துண்டு ஒட்டிட்டு வராது. ப்ரெட்டு கொஞ்சம் ஈரப்பதத்தோடு இருந்ததுன்னா இப்படி வச்சு அமுக்கி எடுக்கும்போது கண்ணாடி துண்டு எல்லாமே அந்த ப்ரெட்டில் ஒட்டிட்டு வந்துடும். அதுக்கு வேண்டி தான் நான் அந்த ப்ரெட்டை லைட்டாக ஸ்ப்ரே பண்ணி தண்ணியை ஸ்ப்ரே பண்ணி நனைச்சி எடுத்தேன். இப்போ பார்த்திங்கன்னா சின்ன கண்ணாடி துண்டு முதல் கொண்டு இந்த ப்ரெட்டில் ஓட்டிகிட்டு வந்து பார்க்கலாம். இதை அப்படியே தூக்கி வெளியே போட்டுறாதீங்க, கரெக்டாக டிஸ்போஸ் பண்ணுங்கள். ஏன்னா ஏதாவது பறவையோ இல்லைன்னா ஏதோ ஒரு மிருகமோ இந்த ப்ரெட்டோட கண்ணாடி சாப்பிட்ருச்சுன்னா செத்து போயிடும். அடுத்து இந்த மாதிரி ஒரு செல்லோ டேப் எடுத்துக்கோங்க. செல்லோ டேப் அகலமாக இருக்கணும். உங்கள் கை விரலை வந்து அகலமாக விரித்து வச்சுக்குங்க, கிட்ட வச்சு சுற்றக்கூடாது. கை விரலை அகலமாக விரித்து வச்சுட்டு இந்த செல்லோ டேப்பை 3 அல்லது 4 ரவுண்டு சுற்றிக்குங்க. அதாவது நீங்கள் சுற்றும் போதே பசை வந்து வெளிப்பக்கமாக இருக்கணும். அதாவது நீங்கள் அந்த பசையை கையில் தொட்டிங்கன்னா அந்த பசை வந்து வெளிப்பக்கமாக ஒட்டுற மாதிரி இருக்கணும். அப்போ தான் நம்ம அந்த கண்ணாடி ஒத்தி எடுக்கும்போது கண்ணாடி துண்டு எல்லாமே சின்ன சின்னது எல்லாமே ஒட்டி வரும். இந்த மாதிரி பசை வெளியாக இருக்கும்போது மட்டும்தான் நம்மளுக்கு வெளியே ஒட்டி வரும். இல்லைன்னா மாற்றி சுற்றினிங்கன்னா அந்த பக்கம் உள்ள கை ஒட்டிக்கு. இந்த மாதிரி கண்ணாடி துண்டுகளை ஒத்தி எடுத்த பின்னாடி நம்ம ஈஸியாக கை விரலை விட்டு நம்ம கழட்டி எடுத்துடலாம். ஏன்னா கை விரலை விட்டு அதிகமான கேப் வச்சு நம்ம சுற்றிருக்கனால ஈஸியாக கழட்டி எடுத்துடலாம். இந்த மாதிரி கண்ணாடி துண்டுகளை எல்லாத்தையுமே நீங்கள் ஒத்தி எடுத்த பின்னாடி இதை தனியாக ஒரு கவரில் கட்டி உங்கள் வீட்டுக்கு குப்பை எடுக்கிறவங்ககிட்ட சொல்லி கொடுத்துருங்க. ஏன்னா அவங்க போய் குப்பையை தனியாக பிரிக்கும்போது நீங்கள் கண்ணாடி ஒட்டுக்க போட்டு குப்பையில் கொடுத்தீங்கன்னா அவங்க கையை கிழிச்சிரும். இதுக்கு அடுத்த மெத்தட் என்னென்னு பார்க்கலாம். இதுக்கு அடுத்த மெத்தடு உங்கள் வீட்டில் மைதா மாவு இல்லைன்னா கோதுமை மாவு இருந்ததுன்னா அதை பிசைஞ்சு இந்த மாதிரி எடுத்துக்கங்க. நான் சின்ன பொண்ணாக இருக்கும்போதெல்லாம் இந்த மாதிரி கண்ணாடி விழுந்து உடஞ்சிடுச்சுன்னா சாணி எடுத்துகிட்டு வந்து எங்கள் அம்மா ஒத்தி எடுப்பாங்க. இப்போ சாணி இல்லாத காரணத்தினால நம்ம இந்த கோதுமை மாவு இல்லைன்னா மைதா மாவை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அந்த கோதுமை மாவையோ இல்லைன்னா மைதா மாவையோ விழுந்து கண்ணாடி துண்டு மேலே வச்சு எடுத்துட்டிங்கன்னா சுத்தமாக வந்துடும். இந்த கண்ணாடி எடுக்கிறதுலேயே இது பெஸ்ட் மெத்தடுன்னு கூட சொல்லலாம். ஏன்னா இதில் ஒரு சின்ன துண்டும் கூட இல்லாமல் சுத்தமாக எடுத்துடலாம். இதை வந்து வெளியே தூக்கி அப்படியே போட்டுறாதீங்க. ஏன்னா இதில் கண்ணாடி துண்டு இருக்கிறதுனால ஏதாவது காக்காயோ இல்லைன்னா நாயோ ஏதாவது சாப்பிட்ருச்சுன்னா அதில் தொண்டையில் சிக்கி செத்து போயிடும். அதுக்கு வேண்டி நீங்கள் ஒரு கவரில் போட்டு கட்டி குப்பை சேகரிக்கிங்கிட்ட கொடுத்துருங்க. என்னோடய அன்பான வேண்டுகோள் என்னென்னா, இந்த மாதிரி உடஞ்ச கண்ணாடி துண்டுகள் எல்லாம் தனியாக ஒரு கவரில் கட்டி உங்கள் வீட்டுக்கு வர்ற குப்பை சேகரிக்கிறவங்ககிட்ட இது உடஞ்ச கண்ணாடி துண்டுன்னு சொல்லி கொடுங்க. ஏன்னா அவங்க போய் மக்கின குப்பை மக்காத குப்பைன்னு தனியாக பிரிக்கும்போது அவங்க கையை குத்தி கிழிக்கிறதுக்கான அதிகமான சான்சஸ் இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.